சமசுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 3இல் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1983. சுற்றறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். மாற்றப்படும்போது. ஒழுங்குமுறையை. தமிழக அரசு. அனுப்பும் சுற்றறிக்கை வரைக. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். மணி அளவில். வந்து கொண்டிருந்த. மீது மோதியது. அதே இடத்தில். குறுக்கே வந்த. நேரில் கண்ணுற்றது போல். பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை. பட்டதாரியாகவும் முன் அனுபவம் உள்ள. வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டுமென்று. வெளியிடும் விளம்பரம் தயாரிக்க. மனு. சிறப்பு சுருக்கங்கள். காலனி பகுதியில். அப்பகுதியின். அப்பகுதி. எழுதும் மனு தயாரிக்க. பேரவைக்கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். மாவட்டம். பேரவை கூட்டம். சனவரி மாதம். நடைபெறும். தணிக்கை அறிக்கைகளை. சென்ற ஆண்டின். வரவு செலவினங்கள். நடப்பு ஆண்டின். வரவு செலவு திட்ட. கலந்து கொள்ளுமாறு. பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. 3இல் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள். நல்வாழ்வு. வெள்ளி விழாவிற்கு. அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதாவது. கலந்து கொள்ள வாய்ப்பு. நன்றி தெரிவித்து. ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நான் பாராட்டுகிறேன். ஒப்பு கொள்ளத்தான். சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்தவித. சிந்தித்து பார்க்க வேண்டும். போதுமானது. கொடுக்கும். திட்டமிட வேண்டும். பொருள்களை உற்பத்தி செய்ய வேண்டும். இருக்க கூடாது. அனுமதிக்க முடியாது. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. அரசு அலுவலர் ஊரை விட்டு ஊர் மாற்றப்படும்போது அந்த பானையை தட்டி கழிக்க விடுப்பில் செல்வது அரசின் கவனத்துக்கு வந்துள்ளது. பொது நலன்கள் கருதி அவர்கள் எந்த ஊரில் பணியாற்ற கோரப்பட்டாலும் அதனை ஏற்று பணியாற்ற வேண்டியது அவர்களின் கடமை. தகுதியை பொறுத்து குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தயை காட்ட வேண்டியிருந்தாலொழிய மாற்றப்படும்போது விடுப்புக்கு விண்ணப்பிக்கும் அலுவலர் மீது ஒழுங்குமுறையை மீறியதாக நடவடிக்கை எடுக்கப்படுமென அனைத்து இலாகா தலைவர்களையும் கீழுள்ள சிப்பந்திகளுக்கு அறிவுறுத்த கோரி தமிழக அரசு பொதுப்பணித்துறையினர் அனுப்பும் சுற்றறிக்கை வரைக. 2. பரங்கிமலை ஜோதி திரையரங்கின் அருகே நேற்று காலை 8 மணி அளவில் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி எதிரே பழுது பார்ப்பதற்காக தள்ளப்பட்டு வந்து கொண்டிருந்த லாரி மீது மோதியது. சாலையின் குறுக்கே வந்து கொண்டிருந்த பெண்மணி அடிபடாமல் தவிர்க்க
சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்த லாரியின் ஓட்டுநர் லாரியை திருப்பிய போது இவ்விபத்து நேர்ந்தது. எதிரே லாரியை தள்ளி வந்த நபர் அதே இடத்தில் நசுங்கி மாண்டார். சாலையின் குறுக்கே வந்த பெண்ணும் மற்றொருவரும் படுகாயமுற்றனர். விபத்தை நேரில் கண்ணுற்றது போல் விவரிக்க. 3. சென்னை உர தொழிற்சாலைக்கு தொழிலாளர் நல அதிகாரி தேவை. சட்ட பட்டதாரியாகவும் தொழில் நிர்வாகம், தொழிலாளர் நலன் ஆகியவற்றில் பயிற்சி பெற்று பெரிய தொழிற்சாலையில் முன்னனுபவமுள்ள 40 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் என்று தெரிவித்து நிர்வாக அதிகாரி வெளியிடும் விளம்பரம் தயாரிக்க. 4. ஆலந்தூரில் தாழ்வான புது காலனி பகுதியில் நீர் தேங்கி கொசு உற்பத்தி பெருகி தொல்லை பெருகி வருகிறது. குப்பை கூளங்களும் அங்கு எடுத்துச் செல்லப்பட்டு கொட்டப்படுகிறது. மழைக்காலங்களில் நீர் அதிகமாக தேங்கி குடிநீர் மூல குழாய்களில் புகுவதால் குடிநீர் அசுத்தமடைகிறது. உடனே நடவடிக்கை எடுத்து அப்பகுதியின் சுகாதாரத்தை பேணக் கோரி அப்பகுதி குடியிருப்போர் கழகம் சார்பில் அதன் செயலர் ஆலந்தூர் நகரமன்ற ஆணையருக்கு எழுதும் மனு தயாரிக்க. 5. வட ஆற்காடு மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தின் பேரவைக் கூட்டம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காலை 9 மணிக்கு செய்யாறு மண்டித்தெரு திருமண மண்டபத்தில் நடைபெறும். கடந்த 2 ஆண்டுகளின் தணிக்கை அறிக்கைகளை பதிவு செய்தல். சென்ற ஆண்டின் வரவு செலவினங்கள் அங்கீகாரம். நடப்பு ஆண்டின் வரவு செலவு திட்ட ஒப்புதல் ஆகியவை பரிசீலிக்கப்படும். அனைத்து உறுப்பினர்களையும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அழைத்து செயலர் அனுப்பும் பேரவைக் கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
10 seconds, 5 seconds. Get ready. Start. சென்னை கலைவாணர் அரங்கில் மக்கள் நல்வாழ்வு மன்ற வெள்ளி விழாவிற்கு தலைமை வகித்து பேசுகையில் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதாவது, இவ்விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்த மன்ற தலைவருக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மன்றம் சென்ற ஆண்டுகளில் எத்தகைய சிறப்புமிக்க பணிகளை ஆற்றியுள்ளது என்பதையும் அவற்றின் மூலம் எத்தகைய பயன் ஏற்பட்டது என்பதையும் மன்ற செயலாளர் விரிவாக குறிப்பிட்டார்கள். மன்றத்தின் சாதனைகளை நான் பாராட்டுகிறேன். பொதுவாக நம் மக்களுக்கு மேல் நாடுகளின் மேல் எப்போதுமே ஒரு மோகம் உண்டு. அதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஜப்பானை பார், அமெரிக்காவை பார், ஜெர்மனியை பார், சீனாவை பார், ருசியாவை பார் என்று சொல்கிறோம். சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் அணுகுண்டின் தாக்குதலுக்கு ஆட்பட்டு அடியோடு அழிந்து இன்று உலக சந்தையில் செல்வம் கொழிக்கும் நாடான அமெரிக்காவோடு ஜப்பானால் போட்டி போட முடிகிறது என்றால் அதற்கு காரணம்தான் என்ன என்பதை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த ஜப்பானியர்கள் யுத்தத்தின் அழிவிற்கு பின்னர் மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டதோடு மட்டுமல்ல, சோம்பேறித்தனம் என்றால் என்னவென்று தெரியாத அளவுக்கு கடுமையாக உழைத்தார்கள். எந்தவித மூல பொருளையும் பெற்றிராத ஒரு நாடு அனைத்து மூல பொருள்களையும் இறக்குமதி செய்வதோடு மட்டுமல்ல, அனைத்தையும் முழு பொருள்களாக மாற்றி எந்தெந்த நாடுகளிலிருந்து மூல பொருள்களை இறக்குமதி செய்ததோ அந்தந்த நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்து லாபம் பெறுகிறது என்றால் அதன் காரணம்தான் என்ன என்பதை நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களைப் போல் முன்னேறுவது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. சமுதாயத்தில் உள்ள பல்வேறு தரப்பினரும் தனக்காக உழைத்தாலே போதுமானது. அது நாட்டுக்கு நன்மையை கொடுக்கும். தனக்காக உழைக்கும்போது வியாபாரத்தில் நாணயம் வேண்டும். செய்யும் தொழிலை தெய்வமாக கருதி அதில் நேர்மையுடன் உழைக்க வேண்டும். தனது வருவாயை பெருக்க ஒவ்வொருவரும் திட்டமிடும்போது அதை நேர்மையான வழியில் பெற திட்டமிட வேண்டும். பொருள்களை உற்பத்தி செய்வோர் தரமான பொருள்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அத்தகைய தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தரம் குறைந்த பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு உடந்தையாயிருக்கக்கூடாது. அத்தியாவசிய உணவு பொருளாகட்டும் அல்லது உயிர்காக்கும் மருந்துகளாகட்டும் அவற்றில் கூட கலப்படம் செய்வதை எந்த ஒரு சமுதாயமும் அனுமதிக்க முடியாது. அரசு இன்னும் கடுமையான சட்டங்கள் இயற்றி அத்தகையோரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் வெறும்
சட்டங்களா பலன் ஒன்றும் இல்லை. அதை அமுல் செய்யும் அதிகாரிகள் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. ஸ்டாப்.